ஹாய் நேர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான காட்சி. ஒரு ஜட்டியை பார்த்துருப்பீங்க. அந்த ஜட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் இந்த பாட்டை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜட்டி இங்கே கிடக்கு. ஆனால் அந்த கை எங்கே போச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த கை வந்து ஊர் போய் சேர்ந்துருக்கும் பார்த்துக்காங்க. நீங்கள் குளிக்க வரீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஒன்று ட்ரெஸ்ஸோடு தான் குளிச்சிருப்பீங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, நம்ம உடம்பை டச் பண்ணி, நம்ம உடம்பு மட்டும் இல்லை, நம்மளோட பொருட்களை டச் பண்ணி, நம்ம உணர்வோட ஒன்றி போன ஒரு பொருள், அதை விட்டுட்டு போனவங்க மனசு எவ்வளோ சங்கடப்படும் எனக்கு தெரியுங்க. ஏன்னா நான் ஒரு வாரமாக ஒரு ஜட்டி போட்டுட்ருக்கேன். அதனால் எனக்கு அந்த சங்கடம் தெரியும். ஏன் ஜட்டியாக இருந்தால் இன்னும் நான் அதை எடுத்து போட்டு போயிருக்கேன். அது ஏன் ஜட்டி இல்லை, சைஸ் 58 போட்டிருக்கு. ஆனால் அதை அந்த ஜட்டியை போட்டவரோட வயசும் 58 தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி வந்து நீங்கள் மனசாட்சி இல்லாமல் ஜட்டியை விட்டுட்டு போகாதீங்க. சட்டி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆற்றங்கரைக்கு நான் வந்திருக்கேன். ஆற்றங்கரைன்னு கூட இதை சொல்ல முடியாது. இது ஆற்றங்கரை கிடையாதுங்க, இது ஒரு அருவி மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட அருவியில் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா மேக்சிமம் ஜட்டியோடு வாங்க, சண்டை இல்லாமல் போங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தம்பி கொஞ்சம் மேலே போங்க, இன்னும் கொஞ்சம் 2 ஸ்டெப் மேலே ஏறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி ஒரு இயற்கை வளத்தை எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இவ்வளோ அருமையான இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஜட்டியை நீங்கள் தொலைச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் இதயத்தை வந்து தொலைச்சிட்டு போகிற மாதிரி தான் அர்த்தம். உங்கள் இதயத்தை நீங்கள் தொலைச்சிங்கன்னா நீங்கள் உசுரோடு இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். வாங்க, ஜட்டியோட போங்க, இல்லைன்னா வராதிங்க.